இன்றைய தியானம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். பிரசங்கி 11:1. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சாலமோன் ஞானி இந்த வசனத்தில் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அவர் எதை குறித்து எழுதுகிறார்னா, சேரிட்டி, எப்படி தொண்டு செய்யணும். இப்போ நமக்கு நல்ல ஒரு முன்னோடியாய் வாழ்ந்தவங்க அன்னை தெரேசா அம்மா. அவங்க வாழ்நாள் எல்லாம் கடைசி மூச்சு வர தொழுநோயாளிகளுக்கு மத்தியில் ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணி அதன் மூலமாக அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய கிரியை எல்லாவற்றையும் அவங்க செஞ்சாங்க. இன்றைக்கு அவர்களை புகழாத ஒருத்தர் கூட கிடையாது. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுது, சாலமோன் ஞானி மூலமாக நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தொண்டு செய்யணும். யாருக்கு? நம்மளை விட ஏழ்மையானவங்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, பரதேசிகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழைங்களுக்கு. அப்போது அவர் சொல்கிறாரு, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, நீ நல்லதை செய், அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். நம்ம செய்கிற தான தர்மம் நிச்சயமாக பிரியமானே அது வீண் போகாது. உங்களுக்கு இதே அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சாலமோன் ஞானி எழுதின அந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு விளங்கும். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. அப்போ நம்ம காலையில் செய்ய வேண்டியதை காலையில் செய்யணும், மாலையில் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். சமயம் வாய்க்கும் பொழுது நம்மால் இயன்ற நன்மைகளை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். பிரியமானவர்களே, உங்களுக்கு விளக்கமாக புரியணும்னா உபாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை படிங்க. 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் மோசே மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காத, உன் கையை மூடாத, அவனுக்கு உன் கையை தாராளமாக திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடு. இது கர்த்தர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக. 9, 10, 11 பாருங்க. விடுதலை வருஷமாக 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன் கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும்னு சொல்றார். அவனுக்கு தாராளமாக கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியையிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் இன்னைக்கு எதை செய்கிறோமோ அது நிமித்த கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். 11ஆம் வசனத்தில், தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்னு சொல்றாரு. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சாலமோன் எழுதும் பொழுது, வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு, அதிகமாக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. 25ஆம் வசனம், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் சொல்ற. அப்ப நம்மளால் இயன்ற நன்மையை ஏழைங்களுக்கு, பரதேசிகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, ஒடுக்குகிறவர்களுக்கு நம்ம செய்யணும். தாவீது சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தில் எழுதும் பொழுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான், அவன் சத்ருவின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடீர்ன்றார். அப்ப நம்ம சிறுமைப்பட்டவங்க, எளியவர்கள், பரதேசிகள், திக்கற்றவர்கள், அவங்கள மறக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ கர்த்தர் அதுக்கு நம்மளை பாதுகாத்து நம்மளை விடுவித்து நம்மளை உயிரோடு வைப்பாராம். நம்ம பாக்கியவான்களாக இருப்போமா? நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏழை எளிய மக்கள் மேலேயே கண் திருப்பாமல் இருப்போமானா, இன்றைக்கு நமக்கு ஒரு தருணம் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய ஆகாரத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும். வெகு நாட்களுக்கு பிறகு நம்ம பலனை பார்ப்போம் பிரியமானவர்களே, நிச்சயமாய் பார்ப்போம். நீதிமொழிகள்
19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சாலமோன் ஞானி எழுதுகிறான், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். யார் திரும்ப கொடுப்பார்? கர்த்தர். கர்த்தர். ஆமென் அன்பார்ந்தவர்களே, நாம் செய்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் இன் ரிட்டர்ன் நம்ம கர்த்தர் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுத்தே தீர்வார். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியவரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென் அன்பார்ந்தவர்களே, நம்ம பலனை அடையணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு செய்ய போகிறதில்ல, ஏழை எளிய மக்களுக்கு இறங்கி நம்ம செய்ய போகிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பவுல் அதைத்தான் எழுதுறாரு, நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியையையும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறத அவருடைய நாமத்துக்காக நம்ம காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவேன்னு சொல்கிறார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். பிரசங்கி 11:1 உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிற ஏழை எளிய பரதேசிகள், திக்கற்றவர்கள், எளியவர்கள், ஆண்டவரே யாராயிருந்தாலும், ஊழியர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு எங்களால் இயன்ற நற்கிரியைகளை செய்ய எங்கள் கரங்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்ற வாக்கின்படி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அதன் பலனை அவர்கள் அடையாமற் போவது இல்லை என்பதை கர்த்தர் இந்த நாளிலே அவர்களுக்கு உணர்த்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதுவரை ஏழை எளிய மக்கள் பக்கமாக தன் இருதயத்தை சாய்க்காமல், தன்னுடைய கரங்களை நீட்டாமல் இருக்கிற யாராயிருந்தாலும் கர்த்தாவே, அவர்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே தங்கள் கரங்களை நீட்டி ஏழை மக்களையும் எளிய மக்களையும் சிறுமைப்பட்டவர்களை தாங்குவதற்கு உதவி செய்யும் அப்பா. உம்முடைய சீஷர்களையும் உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களையும் தாங்குவதற்கு கர்த்தர்களை பலப்படுத்தும், அதற்கேற்ற பலனை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.